இந்த திமுக ஆட்சியுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்றைக்கோ நாளை இன்றைய ஒவ்வொரு நாளும் இந்த ஆட்சியை எப்பொழுது வீட்டுக்கு போகும் என்று மக்களும் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற கவுண்ட் டவுன் ஆரம்பமாகி இருக்கிறது. திமுகவுடைய ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்ற சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. காரணம், இங்கே இப்பொழுது எங்கு பார்த்தாலும் மக்கள் இன்றைக்கு சாதாரணமாக மக்கள் கூடுகின்ற இடங்களிலெல்லாம், அது பேருந்தில் சென்றாலும் சரி, அல்லது விமானத்தில் சென்றாலும் சரி, ரயிலிலே சென்றாலும் சரி, மக்கள் சாதாரணமாக கூடுகின்ற இடங்களில் கட்சிக்காரர்கள் அல்ல, நம்ம போன்ற கரை கட்டிய வேட்டிக்காரர்களை பார்த்து விட்டால் சாதாரண மக்கள் கூட நம்மளை பார்த்து விட்டு, அண்ணே அடுத்தபடிய எடப்பாடி தானே, அண்ணே எடப்பாடியார் தானே, அடுத்தபடிய அண்ணே எடப்பாடியார் தானே அப்படின்னு ஒவ்வொருவரும் சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். இதே போல இதுதான் இயற்கையாகவே மக்கள் எழுச்சி என்பது. யாரை பார்த்தாலும் எந்த இடத்திலே பார்த்தாலும் அவர் வேலை பெரிய முதலாளியா தொழிலாளியா அல்லது அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு அடுத்து எடப்பாடி தான், அடுத்து எடப்பாடியார் தான், அடுத்து எடப்பாடியார் தான் என்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள்.